ஹாய் எவ்ரிவன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? 10th and 11th 12th ஸ்டாண்டர்ட் இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம சேனலை. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிடுங்க. இந்த வீடியோவுக்கு மாபெரும் பொண்ணான உங்கள் லைக்கை போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தான் நம்ம பேச வந்திருக்கோம். ஏன்னா ஒரு 5 நிமிஷம் இந்த வீடியோவை கவனிச்சிங்கனாலே போதும், நீங்கள் கான்சென்ட்ரேட்டட் பண்ணி இந்த 10 நாள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிக்கலாம். ஸோ ஏன் சார் இந்த 10 நாள் நாங்கள் படிக்கணும்? லீவில் நாங்கள் விளையாட தான் போகிறோம். நேற்றே நம்ம ரொம்ப பேசிட்டோம். ஸோ ஒரு செஷன் ஆஃப் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து விளையாடணுன்ற ஒரு முடிவில் இருப்பாங்க. ஏன்னா அந்த எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ஸில் விட்டு ஒரு செஷன் ஆஃப் பீப்புள் நல்லா படிக்கணும், பப்ளிக் எக்ஸாம் போய் நல்லா ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முனைப்பில் இருப்பாங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், எல்லாருமே யாராக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், நம்ம அப்பா அம்மா நினச்சி பார்த்துக்கோங்க. பெற்றோர்கள் நமக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நம்ம ஃபோனை வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒரு வீட்டிலேருந்து நம்ம வந்து போகிறோம், வெளியில் டைம் எவ்வளோ வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் டிஸ்ட்ராக்டை தூக்கி போட்டுட்டு நம்ம லைஃபுக்கு என்ன முக்கியமோ, நம்ம குடும்பத்துக்கு என்ன முக்கியமோ அதை பார்த்துட்டு பயணிங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். சார் என்ன சார் போங்க சார் அட்வைஸ் பண்ணி கொள்கிறீங்க. அட்வைஸு யாருக்காக இருந்தாலும் கசக்க தான் செய்யும். எனக்கே பிடிக்காது, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஆனால் இதுதான் உண்மை. ஏன்னா இன்னும் ஒரு 4 மாதத்தில் எல்லாமே சந்திக்க போகிறீங்க. என்ன சார் 4 மாதங்கிறீங்க? பப்ளிக் எக்ஸாமுக்கு இன்னும் 5-6 மாதம் இருக்குது. நல்லா கேட்டுக்கோங்க. நான் முதலே சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு ஃபஸ்ட் மிட்டம் வந்து நவம்பரில் ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் 2 மாதத்தில் 1.5 மாதத்தில். ஹாஃப் இயர்லி வந்து 2 மாதத்தில் ஸ்டார்ட் ஆகுது. அப்பர் ரிவிஷன் 1 ரிவிஷன் 2 வச்சு பப்ளிக் எக்ஸாமுக்கு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுடைய எண்ணம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா சிதறுது. ஸோ அது கரெக்டாக கொண்டு போகணும். இந்த லீவ்லேருந்தே ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு மிட்டமில் விட்டது, கோட்டையிலில் விட்டது, அடுத்தது மிட்டமில் பிடிச்சி ஹாஃப் இயர்லி ஜெயிக்கணும். சரிங்களா? கண்டிப்பாக முடியும். சரி, இப்போ உதாரணத்துக்கு இப்போ இங்கே ஒரு ஷெடியூல் போட்டிருக்கேன். இந்த ஷெடியூல் எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். எல்லாருமே லீவில் தான் இருப்பீங்க. இந்த ஷெடியூல் வந்து சூப்பராக வச்சு படிச்சிங்க, சூப்பராக இருக்கும். பிலோ 50 கோட்டைலி எக்ஸாமில் கண்டிப்பாக நீ ஃபெயில் ஆயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கேரக்டர் இருப்பானுங்க. அப்போது ஒரு 100 பேர் இருக்கான ஒரு 50% பீப்புள் ஃபெயில் ஆகிறாங்க. ஏதோ ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆனாலும் ஃபெயில் தான். சரிங்களா? 5 சப்ஜெக்ட் 6 சப்ஜெக்டாக இருக்கட்டும், ஏதோ ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆனாலும் ஃபெயில் தான். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபெயிலியர்ஸ் அப்படிங்கிறது ஃபெயிலியர்ஸ் கிடையாது. அது உங்களுக்கு கற்றுக்கொள்ள போகும் பாடம். அதாவது நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. சரிங்களா? ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. நான் வந்து தோத்துட்டேன், இனி எப்படி ஜெயிக்கிறதுன்னு பார்த்து வெறித்தனமாக படிங்க. அந்த செயலை வந்து உங்களுடைய அவுட்புட்டில் காமிங்க. உங்களுடைய இன்புட் கொடுத்தா தான் அவுட்புட் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏதாவது பண்ணுங்கள். ஒன்றுமே பண்ணாததுக்கு ஒரு 10 கொஸ்டினாவது படிக்கலாம். சரிங்களா? அதுதான் சொல்கிறேன். ஸோ எந்த ஏரியாவில் வீக்கு அதெல்லாம் நான் நேற்றே சொல்லிட்டேன். ஸோ ஃபெயிலா கவலையே வேண்டாம். பேரண்ட்ஸும் அதை சொல்கிறேன். ஃபெயிலா பையன் ஃபெயிலா, இனிமேல் ஒழுக்கமாக படிக்க சொல்லுங்கள். அவ்வளோதான். இனிமேல் நீ ஒழுக்கமாக உட்காந்து படி. உன்னுடைய மனசு ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அங்கே இருக்கணும்னா ஒன்றே ஒன்று பண்ணு, மெடிடேஷன் பண்ணு. பட் மெடிடேஷன் எப்படி பண்ணணும், எல்லாம் என்னெல்லாம் பண்ணணும், டிப்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்குன்னு ஒரு வீடியோ வச்சுருக்கேன், அது அப்புறம் பேசுவோம். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக காலையில் 6 மணிக்கு நீங்கள் படிக்க உட்காரணும். டெய்லியும் நீ அட்லீஸ்ட் 5:45 எந்திரிக்கணும். சார் போங்க சார், வேலையை பார்த்துட்டு போங்க சார். நான் கோட்டையில் லீவில் நல்லா ஜம்முன்னு தூங்கி 10 மணிக்கு தான் எந்திரிப்பேன். நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. ஆனால் 6 மணிக்கு எந்திரிக்க சொல்கிறேன்னா உன்னோட ரொட்டீன் பாதிக்கப்பட்டுரும். 10 நாள் கழிஞ்சு ஸ்கூலுக்கு கிளம்பும்போது உனக்கு சிரமமாக இருக்கும். 2வது படிக்கிறக்கே எந்திரிக்காதவங்க ஸ்கூலுக்கு எந்திரிச்சு அந்த 1/2 மணி நேரம் கேப்பில் நம்ம கிளம்புறதோட சரி. பட் இப்போவே கொஞ்சம், நான் 5 மணின்னு கூட சொல்ல, 6 மணின்னு தான் சொல்கிறேன். ஸோ ஃபோனை கொஞ்சம் தூக்கி போட்டு ஒரு 11 மணிக்குள்ளே பெட்டுக்கு போயிட்டு 6 மணிக்கு எந்திரிச்சிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக பண்ணிட்டு, ஒரு 5:45 எந்திரிச்சிட்டு 6 மணிக்கு படிக்க வந்து 8 மணிக்கு ஒரு ஷெடியூல் 6 to 8 எனி சப்ஜெக்ட்ஸ். ஆனால் ஒரு நாளைக்கு எவ்வளோ சப்ஜெக்ட்டு என்னெல்லாம் படிக்கணுங்க சொல்கிறேன். ஈவினிங் வந்து 5 to 7. அதே மாதிரி மார்னிங் 2 ஷெடியூல் 10 to 12 PM. ஏன்னா நடுவில் பிரேக்ஃபாஸ்ட்டு அது இதுன்ட்டெல்லாம் இருக்கும். ஸோ மொத்தம் 6 மணி நேரம் உங்களால் சாலிடாக படிக்க முடியும். மீதி நேரம்லாம் நீங்கள் விளையாடுவீங்களோ என்ன வேணாலும் படிக்கோங்க. இந்த 6 மணி நேரமாவது படிங்க. சரிங்களா? படிப்பீங்களா? ஓகே ரைட். என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே பிலோ 15 போட்டிருந்தேன் பார்த்தீங்களா? பிலோ 15 என்னென்னா, என்னை பொறுத்த வரைக்கும் பிலோ 50 எடுத்தாலும் அது ஃபெயில் தான். பிலோ 50னா 50 45 எடுத்தாலும் அது ஃபெயில் தான். ஏன் ஃபெயிலுங்கிறனா, நீ 50 மார்க் எடுத்திருக்கனா தட்டி முட்டி தான் எடுத்திருக்க. ஸோ இன்னுமே நீ அந்த சப்ஜெக்டில் அட்டென்ஷன் கொடுக்கணும் தான் அர்த்தம். ஓகே, இந்த இடத்துல டெய்லி வந்து 2 சப்ஜெக்ட் படிக்கணும். கான்சென்ட்ரேட் கோர் சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ். ஸோ 11th 12th இருந்தால் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸுக்கு இந்த 10 நாள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். 10th ஸ்டாண்டர்டாக இருந்தால் சயின்ஸ், சோஷியல், மேக்ஸுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். டெய்லியுமே மேக்ஸு கண்டிப்பாக அந்த ஷெடியூலில் இருக்கணும். சார் நீங்களே ஒரு ஷெடியூலை போட்டு கொடுங்க சார், நீங்களே ஒரு நான் ஷெடியூல் போட்டு கொடுத்தா ஒருத்தனுக்கு ஒரு மாதிரி அமையும், ஒருத்தருக்கு ஒரு மாதிரி பிடிக்காது, ஒருத்தருக்கு ஒரு மாதிரி போகும். அதனால் பொதுவாகவே நான் சொல்லிடுறேன், ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்ட் எடுத்துக்கோ, அதில் கண்டிப்பாக ஒன்று மேக்ஸ் இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு 6 மணி நேரம்
இந்த 6 மணி நேரத்தில் நீ வந்து காலையில் ஒரு 6 to 8 கண்டிப்பாக மேக்ஸ் போட்டுரு, கண்டிப்பாக மேக்ஸ் போட்டு 6 to 8 கண்டிப்பாக மேக்ஸ் போட்டு டெய்லி. மீதி 2 ஹவர் இருக்கும். அப்போது 10 to 12 திரும்பவும் மேக்ஸ் போடுறோன்னா போடு, இல்லைனா ஃபிசிக்ஸ் படி. திரும்பவும் சாயங்காலம் ஃபிசிக்ஸு 6 to 8 ஆர் 5 to 7. ஸோ நான் 5 to 7 கொடுத்துருக்கேன். அப்படி நீ 3 ஷெடியூல் மாற்றிக்கோ. ஓகேவா? புரிஞ்சுதா? ஃபிசிக்ஸ் படித்தா காலையில் கண்டிப்பாக டெய்லி மேக்ஸே போடும். சரியா? அப்புறம் மீதி ஒரு 4 hours கெமிஸ்ட்ரி, திரும்பவும் மேக்ஸ், திரும்பவும் ஃபிசிக்ஸ், திரும்பவும் மேக்ஸ், திரும்பவும் ஃபிசிக்ஸ். அப்போ காலையில் 6 to 8 மேக்ஸ், அப்புறம் 10 to 12 வந்து ஃபிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி. ஒரு நாளைக்கு மாற்றிக்கிட்டே இருங்க. சரிங்களா? ஆல்டர்னேட்டிவ் டேஸில் மாற்றிக்கிட்டே இருங்க. சாயங்காலம் வந்து அதே சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ். ஓகேவா? இந்த மாதிரி 6 hours படிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி 10th ஸ்டாண்டர்டாக இருந்தால் டெய்லி மேக்ஸு, சயின்ஸு, சோசியல் ஆல்டர்னேட்டிவாக மாற்றுங்க. சரிங்களா? காலையில் 10 to 12 சயின்ஸு, அதே நாள் சாயங்காலம் 5 to 7 வந்து சயின்ஸு, 6 to 8நாலும் ஓகே சயின்ஸு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் திரும்பவும் காலையில் எழுந்திரிச்சு மேக்ஸு, திரும்பவும் 10 to 12 வந்து சோஷியல், அதுக்கப்புறம் 5 to 7 வந்து சோஷியல். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா 6 யூனிட் இருந்தது ஃபஸ்ட் வால்யூம் ஃபுல்லாக. கெமிஸ்ட்ரியில் வந்து இந்த யூனிட்டெல்லாம் இருந்து, ஸோ இந்த இன்ஆர்கானிக், ஃபிசிக்கல், ஆர்கானிக் இருந்து. மேக்ஸ் வந்து ஃபஸ்ட் வால்யூம் ஃபுல்லாக இருந்தது. இது 11th 12th. 10th ஸ்டாண்டர்டாக இருக்கும்போது ஃபிசிக்ஸ்க்கு இவ்வளோ இருந்துச்சு, கெமிஸ்ட்ரியில் இவ்வளோ இருந்துச்சு, பயாலஜியில் இவ்வளோ இருந்துச்சு. ஸோ சோஷியலில் ஹிஸ்ட்ரியில் வந்து இவ்வளோ இருந்துச்சு, எக்கனாமிக்ஸில் இவ்வளோ இருந்துச்சு, ஜாகிரஃபியில் இவ்வளோ இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் ஓகே. மேக்ஸில் ஃபஸ்ட்டு 6 சாப்டர், சில டிஸ்ட்ரிக்கு ஃபஸ்ட்டு 4 சாப்டர்ஸ் ஃபுல்லாக வச்சுட்டு, ஜாமெண்ட்ரியில் அதை 5th சாப்டர் 5.3 முடி வச்சாங்க, 6.1 மட்டும் வச்சாங்க. ஸோ அப்போ நான் என்ன சொல்ல வரேன், நீ எந்த ஏரியாவில் வீக்குன்னு பாரு, நீ எந்த சாப்டர் முடிக்கலன்னு பாரு. இப்போ உதாரணத்துக்கு மேக்ஸே வரேன், 11th 12th மேக்ஸே வரேன், நீ எந்த சாப்டர் முடிக்கலன்னு பாரு. ஃபஸ்ட்டு சாப்டரா, செகண்ட் சாப்டரா, தேர்ட் சாப்டரா, 4th சாப்டரா, 5th சாப்டரா, 6th சாப்டரா, எந்த சாப்டரில் நீ முடிக்கலன்னு பாரு. நீ இந்த 10 நாளில் 2 சாப்டர் முடித்தா கூட சூப்பர். 2 சாப்டரில் 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் எல்லாம் தரோவாக படிச்சுன்னா ஓகே சார். சம்ஸ் மார்க் பண்ணி கொடுங்க சார், நான் போடுறேன். சம்ஸ் மார்க் பண்ணி கொடுக்கலாம், ஆனால் அது வேண்டாம். நீங்கள் டாபிக் வைஸ் எல்லாமே கவர் பண்ணுங்க. இல்லையா, நீங்கள் வந்து நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லிட்டு 100 out of 90 into 90 வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த வீடியோஸ் இருக்கிறதே நீங்கள் படித்தா போதும். அட்லீஸ்ட் 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி ஃபிசிக்ஸ்லேயும் இந்த லீவ் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் இந்த 6 யூனிட்டில் எந்த 2 யூனிட் படிக்கலன்னு பாருங்கள். 6 யூனிட்டில் கண்டிப்பாக 2-3 யூனிட் படிச்சிருக்க மாட்டேங்க. சரியா? அந்த ஒரு 2 யூனிட்டாவது ஃபுல்லாக படிச்சிங்கன்னா சந்தோஷம். கெமிஸ்ட்ரியிலையும் அதே மாதிரி தான். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எவனுமே தொட்டிருக்க மாட்டான். அந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி டெய்லி எழுதிப்பார். ஏன்னா இதில் வந்து 3rd 4th எவனும் சரியாக படிச்சிருக்க மாட்டான். ஸோ அதில் புக் பேக் கொஸ்டின்ஸ் ஃபஸ்ட்டு முடி, அப்புறம் புக்கில் அட்லீஸ்ட் இம்பார்ட்டனாக படி. 11th 12th படிக்க முடியலையா, நேமிங் ரியாக்ஷன் படி, அதுக்கப்புறம் மெக்கானிசம் படி. இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லலாம். ஸோ இந்த லீவில் இதெல்லாம் தான் பண்ணணும். ஃபிசிக்ஸில் அதே மாதிரி சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் கெமிஸ்ட்ரியில் முடிச்சிட்டியா, ப்ராப்ளம்ஸ் எல்லாம் தெரியுமா, ஆர்ட்ஸ் கொஸ்டின் தெரியுமா. ஃபிசிக்ஸில் ஆர்ட்ஸ் கொஸ்டின் தேவையில்லை, லெசன்ஸ் எல்லாம் புக் பேக்லாம் தெரியுமா. பயாலஜியில் 12 to 18 எல்லா லெசனுமே நீ படிச்சிருக்கியா. எல்லா லெசன் இப்போ நியூரான், பிரெயின், கிளாசிஃபை நியூரான் எல்லாமே இருக்கும். ஏதோ ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் விட்டுருப்பேன். மென்ஸ்ட்ரல் சைக்கிள்லாம் இருக்கும், விட்டுருப்பேன். அந்த விட்ட கொஸ்டினை படி. ஸோ இதெல்லாம் நான் படிக்கிற டைம். சோஷியலும் அதே மாதிரி தான். ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபியில் என்னெல்லாம் முடிக்கலன்னு பாரு. அதையாவது ஃபஸ்ட்டு முடி. சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் கூட விட்டு இப்போதைக்கு. இதில் என்னெல்லாம் முடிக்கல, இந்த லெசனில், இந்த 10 லெசனில் என்னெல்லாம் முடிக்கல. மேக்ஸ்லேயும் அப்படி தான். 10th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து நீ கொடுக்குற 6வது சாப்டர்லேருந்து எந்த சாப்டர் நீ தொடவே இல்லை. அல்ஜிப்ரா தொடலையா, அல்ஜிப்ராவும் எடுத்துக்க. ஒரு 5வது சாப்டர் எடுத்துக்க. இந்த 3, 5 நல்லா ஃபுல்லாக முடிக்க ட்ரை பண்ணு இந்த லீவில். ஸோ இதுதான் நீ பண்ணணும் ஒரு சப்ஜெக்ட்லேயும். சரிங்களா? ஸோ நீங்கள் எது பண்ணாலுமே யோசிச்சு பண்ண. நான் இன்னொன்றும் பெருசாக உங்களை படிக்க சொல்லலை. ஒரு சப்ஜெக்ட் எடுத்திங்கன்னா அட்லீஸ்ட் 2 சாப்டராவது ஒழுக்கமாக இந்த லீவில் முடிச்சிருங்க. சயின்ஸாக இருந்தால் 2 சாப்டர், சோசியலாக இருந்தாலும் ஒரு 4 லெசன், ஹிஸ்ட்ரியில் 2, ஜாகிரஃபி 2, அதே மாதிரி மேக்ஸில் 2 சாப்டர். அதே மாதிரி 11th 12th அப்படி தான். மேக்ஸில் ஒரு 2 சாப்டர் உருப்படியாக அட்லீஸ்ட்டு. அடுத்தது ஃபிசிக்ஸில் 2 யூனிட்டு. அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி 11, 12 ஃபுல்லாக படித்தாலும் சந்தோஷம். இல்லை 3 நாள் வந்து 12th கஷ்டம். 11th 3 நாள் சில பேர் படிக்க மாட்டாங்க. ஸோ அதுவும் நீங்கள் படிக்கலாம். ஸோ எந்தாவது ஒரு 2லேருந்து ஒரு 3 யூனிட்டாவது நான் சொன்னதே கம்மி. ஏன்னா நான் கேள்விப்பட்டேன் ரெக்கார்டு ஒர்க் கொடுத்துருக்காங்க, அசைன்மெண்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அந்த ஒர்க்கு முடிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இப்படி பண்ணிக்கோங்க. நல்லா கேட்டுக்கோங்க. இதுக்கு நான் சொல்லணும்னு நினச்சேன். அசைன்மெண்ட் ஒர்க்கு, ரெக்கார்டு ஒர்க் கொடுத்துருந்தாங்க, கொஸ்டின் பேப்பரை எழுத சொன்னாங்கன்னா நீங்கள் காலையில் 6 to 8 ஒரு ஷெடியூல் போட்டு படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 10 to 12 ஒரு ஷெடியூல் போட்டு போங்க. இன்பிட்வீன் வேணால் எழுதுறதுக்கு டைம் தான் எழுதிக்கோங்க. அப்புறம் 12 மணிலேருந்து எழுதிக்க. நைட்டு போய் டைம் இருக்குது, நீ எப்படி வேணாலும் எழுதிக்க.
2 ஷெட்யூல் போதும். யாருக்கெல்லாம் எழுதுறதுக்கு இருக்கோ அவங்களுக்கு இந்த 2 ஷெட்யூல் போதும். ஈவினிங் ஷெட்யூல் வேண்டாம். சரியா? இதுவே போதுமானது. இல்லையா எனக்கு வந்து எனக்கு எதுவும் இல்லை சார், இந்த ஷெட்யூலை ஃபாலோ பண்ணிக்கிறேன்னா இந்த 3 ஷெட்யூலுமே நீ ஃபாலோ பண்ணு. ஓகேவா? எந்த ஒரு பாரபட்சமும் இல்லை. நீ ஃபாலோ பண்ணுற இல்லைன்னு எனக்கு தெரியாதுல்ல. ஸோ அதுக்கு ஒரு சேலஞ்ச் வைப்போம். என்னென்னா ஒரு கிவ்அவே மாதிரி வைப்போம். நீ சேலஞ்சு அக்செப்ட் பண்ணிட்டுனா அக்செப்ட்னு கீழே சொல்லு. ஓகேனா நீ அனுப்பு. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீ ஒவ்வொரு பிடிஎஃபாக நீ படித்ததை ஒவ்வொரு நாளுமே எனக்கு அனுப்பு. நான் பார்த்துட்டே தான் இருப்பேன். இந்த மாதிரி 10 நாளுமே அனுப்பு. யார் ஜெயிக்கிறாங்களா ரேண்டமாலாம் பார்க்க மாட்டேங்க. எவன் நல்லா 10 நாளுமே நான் சொன்னதெல்லாம் பண்ணியிருக்கானோ, மினிமம் நான் சொன்னல 2 லெசன் பண்ணியிருக்கானோ, கட்டாயம் அவனுக்கு 10 அதாவது 7ஆம் தேதி ஸ்கூல் திறக்குதா, 8ஆம் தேதி அவனுக்கு ஒன்று வந்து சேரும். அந்த கிவ்அவே என்னென்னா படிப்பு சம்மந்தப்பட்ட கிவ்அவே. நோட்டு புக்கு பேனா பென்சில் கிடையாது. அதையும் தாண்டி என்னால் என்ன பண்ண முடியும், ஸ்டேஷ்னரி ஐட்டம். சரியா? பணங்கள்லாம் அனுப்ப முடியாது. ஸ்டேஷ்னரி ஐட்டம்னா படிக்கிற ஒரு நோட்டுனா ஒரு 5 நோட்டு, அது கூட எல்லா அசசரிஸும் பென்சில் ஸ்கேலு ரப்பர் உனக்கு என்ன வேணுமோ நான் முடிஞ்ச அளவுக்கு கிவ்அவே பண்ணுறேன். இல்லையா உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லி நான் வாங்கித்தரேன். இதுக்கு மேலே எனக்கு என்னன்னு தெரியல. வாட்ச் வேணுமா, வாட்ச் வாங்கி தரேன். பட் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கேளு. பட் ஆனால் கிவ்அவே வந்து கிவ்அவேக்காக பண்ணாத, உன் லைஃபுக்காக பண்ணு. சரியா? இதையாவது பண்ணுங்க. நான் இவ்வளவும் சொல்லியும் பண்ணலன்னா ஒன்றும் இல்லை. ஓகே சரி. கடைசிக்கு என்னால் எந்தமே கிவ்அவே பண்ண முடியலன்னா நான் சொன்ன மாதிரி ஸ்டேஷனரி ஐட்டம் கண்டிப்பாக உங்கள் வீடு தேடி வரும் ஜெயிச்சிட்டிங்கன்னா. ஓகேவா? சேலஞ்சுக்கு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 10th 11th 12th சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா பண்ணிவிடுங்க. மீண்டும் நிறைய வீடியோக்கள் இருக்குது. நான் வந்து நிறைய யோசிச்சுட்டு இருக்கேன். லீவ் டைம் கடுப்பு பண்ண வேண்டாம் பசங்களை அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ போடாமல் இருந்தேன். உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்கள். ஒரு நாளைக்கு 2 வீடியோ போடுற மாதிரி நான் பார்க்குறேன். தேங்க்யூ.